நீலகிரி மாவட்டம் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு டேலியா மலர்கள் பூத்து குலுங்குகிறது. மஞ்சள் மற்றும் பர்பிள் வண்ணங்களில் பூத்து குலுங்கும் வண்ண டேலியா மலர்களை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்கின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே இரவு நேரத்தில் வீட்டில் சார்ஜர் போடப்பட்டிருந்த பேட்டரி பைக் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து அங்கு விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் சிறப்பு வாக்காளர் திருத்த பணியினை வீடு வீடாக சென்று விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரகுமான் ஆய்வு மேற்கொண்டார். வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் விண்ணப்பங்களை வழங்கி வரும் நிலையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் திண்டிவனம், காவேரிப்பாக்கம், சலவாதி உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று சிறப்பு வாக்காளர் திருத்த பணிகள் குறித்து பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார். பெரம்பலூர் மாவட்டம் அன்னமங்கலம் ஊராட்சியில் மின்தடைக்கு நிரந்தர தீர்வு காணக்கோரி கிராம மக்கள் அரசு பேருந்தை சிறைப்பிடித்து மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மழை காரணமாக நள்ளிரவு 10 மணியிலிருந்து காலை 8 மணி வரையில் சுமார் 9 மணி நேரத்திற்கு மேலாக மின்தடை ஏற்பட்டதாக குற்றம் சாட்டினர். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் பேரூராட்சியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சாலைகளை சரி செய்வதில் பாரபட்சம் பார்ப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு முன்வைத்துள்ளனர். அதே சமயம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் சேதமடைந்த மக்கள் அதிகம் நடமாடும் பகுதியில் உள்ள கழிவுநீர் கால்வாய், ஓடைகள், சாலைகள் சீரமைக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கடந்த 20 தினங்களுக்கு முன்னாடி பெய்த கனமழையால் ஆள் நடமாட்டம் உள்ள பகுதியில் பயங்கர சேதமாயிடுச்சு. பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் போய் சொன்னதுக்கு எந்த ஒரு நடவடிக்கையுமே இப்போ வரைக்கும் எடுக்கலை. அதை விட்டுட்டு ஆலய நடமாட்டம் இல்லாத பகுதியில் போய் வேலை பார்த்துருக்காங்க. அது ஏன் வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்கள் விவசாயிகளாக சேர்ந்து வேலை பார்க்குறாங்க, இது நிர்வாகத்துக்கு பொறுப்பு இல்லை அப்படின்னு ஒரு பதில் சொல்கிறாங்க. தேனி மாவட்டம் தும்பகுண்டு மலை கிராமத்தில் புதிதாக கட்டிடம் கட்டும் பணியின் போது வெளிப்பட்ட பழமையான முதுமக்கள் தாழியை மலை கிராம மக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் முதுமக்கள் தாழி கண்டறியப்பட்ட இடத்தில் தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறை இப்பகுதியில் ஒரு மீட்பு அகழாய்வு அல்லது குறைந்தபட்சம் ஒரு மேற்பரப்பு கள ஆய்வையாவது மேற்கொள்ள வேண்டும் என்று தொல்லியல் ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா பகுதிகளில் நடைபெற்று வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஞ்சித் சிங் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். புதிதாய் கட்டப்பட்டு வரும் மேல்நிலை குடிநீர் தொட்டி, தொடர்ந்து சின்னமனூர் அரசு மருத்துவமனை பகுதியில் கட்டப்பட்டு வரும் கூடுதல் கட்டிடம் பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான வேடந்தவாடி, கருமாரப்பட்டி, மங்களம், எறும்பூண்டி, கொத்தந்தவாடி உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். இருப்பினும் பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் பணிக்கு செல்வோர் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் அதிகாலை முதல் சாரல் மழை பெய்ததால் பள்ளி, கல்லூரிக்கு செல்லும் மாணவ மாணவிகள் அவதியடைந்தனர். மேலும் காய்கறி சந்தையில் விற்பனை முற்றிலும் பாதிக்கப்பட்ட நிலையில் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே புகையிலை போதைப் பொருட்கள் சரக்கு வாகனத்தில் கடத்தி வந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஓட்டுநர் கார்த்திக் என்பவரை போலீசார் கைது செய்தனர். ரகசிய அறை அமைத்து நெல்லைக்கு கடத்திய 5 லட்சம் மதிப்பு போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதோடு சரக்கு வாகனத்தையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.